ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே மணலாக சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற நெய் போலவே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 15 டேஸாக காய்ச்சின பாலில் தான் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பால் திக்காக காய்ச்சிட்டு ஆடை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு 15 டேஸோட ஆடை. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுமே அடிக்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு அடித்தது இந்த மாதிரி இருக்கும். நம்ம திருப்பி நல்லா இங்கே பாருங்கள், மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்சியில் அடித்து எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்கிற வெண்ணெயை வந்து தனியாக கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த மோரை தனியாக வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த மோர் நம்ம குடிச்சிக்கலாம். உப்பு போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மோராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு வாட்டி வேறு தண்ணியிலையும் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நம்ம ஒரு கடாயில் போட்டு இதை நெய்யாக உருக்கி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், நம்ம வெண்ணெய் சூப்பராக பந்து பந்தாட்ட வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா நெய்யாக உருக்கி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நல்லா மிக்சியில் அடித்தாதான் இந்த வெண்ணெய் வந்து மேலே பந்து பந்தாட்ட வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே அடித்து எடுத்தோம்னா வெண்ணெய் நல்லா வராது. நிறைய நேரம் அடித்து எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பந்து பந்தா வெண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? எடுத்து கரெக்டாக 2 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக தண்ணியே இல்லாமல் எடுத்துகிட்டு இது மாதிரி கடாயில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இதில் அந்த தண்ணியோட ஒரு அம்சமே இருக்கக்கூடாது. இந்த சடச்சடன்னு தெரிக்கிறது ஒன்றும் இல்லாமல் நல்லா இது கொதிச்சு இந்த ஃப்ளேவர் வரும். நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம நெய் ரெடின்னு அர்த்தம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கீரை இலை இருக்கு இல்லையா, அது போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோரும் ரெடி, நெய்யும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர்